Hi, this is Enfield user NK. First of all, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சேஃபாக எவ்வளோ சேஃபாக முடியுமோ அவ்வளோ சேஃபாகவும் எவ்வளோ ஜாலியாக முடியுமோ அவ்வளோ ஜாலியாக கொண்டாடுங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம எடுக்கணும்னா ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட்டு என்ன இதுனா, இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய கதைங்க. ஆக்சுவலாக எப்படி மீட் ஆனோம், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இன்னொன்று என்னென்னா வந்துட்டு ஒரே ஃபீல்டில் இருக்கவங்க. அவரும் வந்துட்டு மோட்டர் வ்ளாகிங் தான் பண்ணியிருக்கார், நானும் மோட்டர் வ்ளாகிங் தான் பண்ணின்னு இருக்கேன். அதான் போகிற வழியில் வந்துட்டு நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அதெல்லாம் பேசுவோம். இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு மீட் பண்ணலான்னு வந்துட்டு டிசைட் பண்ணி அவரை பிடிஎம் லேக் வர சொல்லியிருக்கேன். அவர் ஆக்சுவலாக வந்துட்டாருங்க. நான் தான் வந்துட்டு இன்றைக்கி செம்ம லேட்டு, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு அவர் எப்படி எனக்கு வந்துட்டு காண்டாக்ட் ஆனார்னா த்ரூ இன்ஸ்டாகிராம் மூலிமா அவர் எனக்கு யாருன்னே தெரிய வந்துச்சு. எதிர்ச்சியாக ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி மோட்டோ வ்ளாகிங் வீடியோ போட்டிருந்தார். அப்போ லைக் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன், இல்லை அவர் என் வீடியோ கமெண்ட் பண்ணாரான்னு தெரில. இது கரெக்டான ஆவல் எனக்கு. பட் இன்ஸ்டாகிராம் மூலிமா தான் நாங்கள் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு ஆக்சுவலாக மீட் ஆனோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பேசும்போது என்னன்னா, நம்பரை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டோம். கால் நிறையா பேசினோங்க. அது எப்படின்னா, இன்னும் நாங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன்னு அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா வரல. எங்களுக்கு இன்னும் சேனலே மானிட்டைஸ் ஆகலை 2 பேருதும். ஆக்சுவலாக கரண்ட்லி நாங்கள் பேசும்போது அவரோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 650 நம்பர் இருந்துச்சு. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர் 64 தான் இருந்துச்சு. நம்மளோட ப்ரீவியஸ் சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பழைய சேனல் பிளாக் ஆகிடுச்சு. 200 சப்ஸ்கிரைப் கிட்ட போய் 500 சப்ஸ்கிரைப் கிட்ட போய் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அந்த இஷ்யூனால் வந்துட்டு நான் வந்துட்டு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்போ எனக்கு 64 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவருக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு 650 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தான் ப்ரோ என் சேனல் லிங்க்கு, நானும் யூடியூப் தான் பண்ணுறேன் ப்ரோ, நானும் யூடியூப் தான் ப்ரோ பண்ணுறேன். அவரும் சொன்னார், அவரும் அவர் சேனல் லிங்க் அனுப்புனார், நானும் என் சேனல் லிங்க் அனுப்பினோம். ஸோ நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். அவர் கேட்டார், ப்ரோ 64 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கா ப்ரோ, எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? இந்த மாதிரி தான் ப்ரோ, இப்போ என் ப்ரீவியஸ் சேனல் இருந்துச்சு, அதில் சம் இஷ்யூனால் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ண முடியல. அதில் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு 500 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரோ தான் கால் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப லேட் பண்ணிட்டேங்க. ப்ரோ தான் கால் பண்ணுறாரு. ஹலோ ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ, இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் ப்ரோ. நான் வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன், 2 கிலோமீட்டர்ஸ் தான் வந்துடுவேன். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக ப்ரோ தான் கால் பண்ணுறாரு. லேட் ஆகிடுச்சிங்க, ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரோ தான் கால் பண்ணார். ப்ரோ இன்னும் 2 கிலோமீட்டர் தான் ப்ரோ, வந்துட்டேன் ப்ரோ. ஆனால் நான் இப்போ கிளம்புறேன். இந்த வீடியோ அவரை பார்க்கும்போது அவர் நினச்சிருப்பாரு, அடா பாவி இன்னும் கிளம்பவே இல்லையா, நீ இப்போ கிளம்பிட்டு இப்போ சொல்கிறியாடா அப்படின்னு நினச்சிருப்பாரு. சாரி ப்ரோ, தப்பாக இருந்துச்சுக்காரு. நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இல்லை ப்ரோ. நம்ம பர்ஃபெக்ட் தான் எங்கேயோ போய் இல்லை, இப்போ என்ன சொல்கிறது, செட்டில் ஆகிட்டு போவேன். பர்ஃபெக்ஷன் எதுலேயும் இல்லை ப்ரோ. அந்த பர்ஃபெக்ஷன் வர தான் ட்ரை பண்ணுங்கிறேன். எங்கே நிறுத்தினேன்? இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்துட்டு லிங்க் ஷேர் பண்ணிக்கிட்டோங்க. அப்புறமா அவர் கேட்டார், என்ன ப்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 64 தான் இருக்குது, எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் இஷ்யூ ஆகிடுச்சு ப்ரோ சொல்லிட்டு. ஓகே ப்ரோ பரவாயில்ல. அப்போ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு நிறையா பேசிக்கணும். அது எப்படின்னா அஜிஸ் டிடிஎஃப் லெவலில் பேசிக்கணுங்க. நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு அஜிஸ் டிடிஎஃப், நெக்ஸ்ட்டு ஒரு செர்ரியும் அவங்க இன்னொருத்தர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் மாதிரி நம்ம ஆகணும், டைம் ட்ராவல் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அது இது நிறையா பேசிக்கணும். எங்கேயோ போயிட்டோம் ஃப்யூச்சர் லெவலில், அது அந்த மாதிரி பேசிக்கணும். அப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு எங்கேயாவது போகலாம் ப்ரோ நம்ம ட்ரிப்புக்கு அப்படின்னு கேட்டிருந்தபோது அவர் வந்துட்டு போகலாம் ப்ரோ, நீங்கள் எப்போன்னு மட்டும் சொல்லுங்கள் என்னதுக்கு. ப்ரோ கம்மிங் சண்டே வந்து நம்ம ஊட்டி போயிடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக அவர் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாருங்க. சொல்லிவிட்டு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஆக்சுவலாக வந்துட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணுறேன், ப்ரோ நாளைக்கு ஓகே தானே ஊட்டி போயிடலாம் தானேன்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளைவே எனக்கு பண்ணல. எனக்கு அங்கேயே வந்துட்டு லைட்டாக என்ன ஆகிடுச்சுன்னா, என்ன இவர் நம்ம நாளைக்கு கிளம்புறோம், இன்றைக்கி எதுவுமே கேட்க மாட்டிருக்காரு, மெசேஜ் கூட பண்ணல, கால் கூட பண்ணலன்னு சொல்லிட்டு நானும் சரி நாளைக்கு ஒரு வேளை வந்துட்டு நாளைக்கு கேட்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக எல்லாமே பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டேன் கிளம்புறதுக்கு. அவரை நான் வந்துட்டு கால் பண்ணுறேன், ப்ரோ நம்ம கிளம்பிட்டேன், இப்போ கிளம்பிட்டா ப்ரோ என் லொக்கேஷனில் இருந்து, நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன். ஏன்னா நீங்கள் டுவர்ட்ஸ் தமிழ்நாடு இப்படி தான் போயானோம், நான் பொம்னனில் தான் இருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், நம்ம அப்படியே 2 பேரும் ஒன்றா போயிடலான்னு சொன்னப்போ சொல்லலான்னு நான் கால் பண்ணேங்க. நான் ஒரு கால் ஒரு
20-25 அடி பண்ணுறேன், எடுக்கவே இல்லை அவர் காலை. ரெஸ்பான்ஸே இல்லை, கட் பண்ணி விட்றாரு, எடுக்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போவே. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், அப்புறம் ரிப்ளை பண்ணார். வாட்ஸ்அப்பில் ரொம்ப நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணார். இல்லை ப்ரோ தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு என்னமோ செட் ஆகாதுன்னு தோணுது 2 பேருக்கும். அவர் என்ன சொன்னார், இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாருங்க. அது கேட்டோன்னே எனக்கு ஷாக்கு. என்னென்னா 2 பேரும் செட் ஆகாது ப்ரோ. இல்லை ப்ரோ நீங்கள் பிளான் போடுதுன்னு சொல்லி நீங்கள் ஏதோ உடனே போகலாம் கிளம்பலாம் அப்படின்ட்டிங்க. நானும் வந்துட்டு போகலான்ட்டேன் ப்ரோ ஒரு அவசரத்தில். ஆனால் எனக்கு செட் ஆகாது ப்ரோ உங்கள் கூட அப்படி சொல்லிட்டார் அவர். அவர் எந்த மீனில் சொன்னார்னு தெரியல. நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஒருவேளை ஒரு நம்ம அவருக்கும் நம்மளுக்கும் செட் ஆகுதுன்னு நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மீனிங் எடுத்துக்கிட்டேங்க. எனக்கா செம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கும். எனக்கும் ஒரு விதத்தில் கோவம் இருக்கும் தானேங்க செய்யும், மனுஷனாக போகிறத என்ன பண்ணுறேன். இப்போ நான் கோவம் இல்லை, வருத்தமாக போச்சு அப்படி கூட சொல்லலாம். ஆனால் நிஜமாக எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறமா வந்துட்டு வருத்தமாகவும் போச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு பேசாமல் விட்டுட்டேங்க. அவரும் பேசல, நானும் பேசல. அப்புறமா வந்துட்டு கரெக்டாக ஒரு மாதம் கழித்து எனக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ 500 டச் பண்ணிட்டேன். நான் ஒரு மாதத்தில் டச் பண்ணிட்டேன் 500. இப்போ கரண்ட்லி உங்கள் அன்பாலையும் உங்கள் பாசத்தாலையும் எனக்கு வந்துட்டு 616 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்போ கரண்ட்லி இப்போ நான் பேசின்னு இருக்க டைமில். அப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பேசும்போது அவர்கிட்ட வந்து எனக்கு 64 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இப்போது ஒரு மாதம் கழித்து எனக்கு வந்துட்டு அவர் திரும்ப எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு கமெண்ட்லாம் பண்ணுவார் வீடியோவுக்கு. நானும் எதுவும் ரிப்ளை பண்ண மாட்டேன். சரி அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கஷ்டம் தான், மன கஷ்டம் கோவம் தான். சரி நானும் ரிப்ளை பண்ணல. பட் அவரே வந்துட்டு எனக்கு ஒன்ஸ் வந்து கால் பண்ணார், வாட்ஸ்அப் வந்துட்டு மெசேஜ் பண்ணார், ப்ரோ எங்கேயா ரைடு போகலாம். நான் ரிப்ளைவே பண்ணலங்க. லாஸ்ட்டாக அவர் என்ன கேட்டார்னா என்கிட்ட, நான் மைக் வாங்கினேன் ப்ரோ, என்ன மைக் வாங்கலாம், நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள், நான் அதே வாங்கிக்கிறேன். நான் இந்த மாதிரி சோனி YB ஒரு மைக் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது, எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ, நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இது பண்ணுது, ஒரு 2.3 கிட்ட 3க்குள்ளே வரும் ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் வாங்கிட்டார். நான் அப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணி திருப்பவும் அவரும் ஆக்சுவலாக வாங்கிட்டு அப்போலேருந்து கான்வர்சேஷன் பேசணுங்க. இந்த மாதிரி சாரி ப்ரோ அவரும் சொன்னார், நானும் விடுங்க ப்ரோ, நான் தான் தப்பாக நினச்சிக்கல. இவர் பாருங்கள் என்னமோ பண்ணுறாரு இவர். தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரோ. அவரும் கிடையாது. நம்ம என்னத்துங்க நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்போ கோவம் அப்போ இருக்குது, கொஞ்ச நாள் இருந்துச்சு. கோவம் வச்சு என்னதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேங்க. என்னடா ஏதோ லவ் ஸ்டோரி சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு ஆக்சுவலாக. இப்போ வந்துட்டு ஃபோன்லேயே பேசியிருந்தோம். இன்னும் ரைடு பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த மாதம் ஃபுல்லாகவே ரைடு தான், அவர் கூட தான் பிளான் பண்ணியிருக்கோம். சூன் நான் அதுவும் போட்டுருவேன் வீடியோ, உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நான் கம்மிங் 6th கிளம்புறேன் ரைடுக்கு, நானும் அவரும். நான் மும்பைக்கு ஆக்சுவலாக போகிறேன், நியூ இயர் பிளானுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். ஆக்சுவலாக நான் அதை எடுத்து போட மாட்டேன், மேபி ஷார்ட்ஸாக வரும். நான் வீடியோ எதுவும் எடுக்கிறது இல்லை, என்கிட்ட மைக்கும் இல்லைங்க. இன்னொன்னா மும்பை நான் எடுக்கிறது சேஃபாகவும் படல. ஸோ ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன். மெயினாக என்ன தான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது தாங்க போகிறேன் நான், வேறு எதுக்கும் இல்லை. அப்புறமா அதை முடிச்சுட்டு வந்துட்டு உங்கள் கூட நான் வந்துடுறேன் ப்ரோ, நம்ம போயிடலாம். அவர் ஆக்சுவலாக ஒரு பிளான் சொன்னார், எனக்கும் ஓகேவாக தோணுச்சு. இந்த டைட் நான் பிளான் அவர்கிட்டே விட்டுட்டேங்க. என்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை, நான் எதுவும் பிளான் பண்ணல. நீங்களே பிளான் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லி விட்டுட்டு அவர் பிளான் பண்ணி பேசி இப்பயும் நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு TTF அண்ட் அஜிஸ் லெவலில் பேசிட்டு இப்போ மீட் பண்ண போகிறேங்க. ஆக்சுவலாக அவர்கிட்ட நான் வந்துட்டேன், பேசிவிட்டு அவர்கிட்ட தான் எனக்கு இங்கேருந்து நான் சொன்ன லொக்கேஷன். நான் ஆக்சுவலாக வந்துட்டு அவர் எனக்காக எவ்வளோ 25 கிலோமீட்டர்ஸ் கடந்து வராருங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து. அவர் 1 hour ட்ராவல் பண்ணி ½ an hour நின்று வெயிட் பண்ணி, ப்ரோ இருக்கார், இங்கே தான் இருக்கார், ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ಏನಾಯ್ತಲ್ಲ ಹೋಗಿ for you nothing happened, right? Yeah mistake is on me, sorry. nothing ஆக்சுவலா என்ன ப்ரோ மீட் பண்ண அன்றைக்கே சம்பவம் பண்ணிட்டேன். வீடியோ ஆனில் இருக்கா என்ன? ஆமாம், இடிச்சிட்டாங்க நம்பர் பிளேட்டில். ஆரம்பமே வைலன்ஸ் ப்ரோவை பார்த்தோன்னே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசினேன் இந்த ஃபோனில். இன்றைக்கி தான் நேரில் பார்க்குற ஒரு இது கிடச்சிருக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விட்டோண்ணே, சாரி ப்ரோ. எனக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஃபுல்லு அந்த சைடு. சரின்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ வண்டி பேர் வச்சுருக்கீங்க?
டோரேமானா சூப்பராக இருக்குது ப்ரோ. புரியல, ரெக்கார்டில் தான் இருக்குது. நான் அங்கேருந்தே ரெக்கார்டில் தான் வந்தேன். ஆமாம், கெஃபேக்கு போயிடலாம் முன்னாடி. இங்கே டீ கடை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டுக்காக எதுவும் பண்ணலைங்க, அதுவாக நடந்துச்சு. அந்த பொண்ணு வந்து இடிச்சிருச்சுங்க. சரி, நான் இவரை பார்த்து லெஃப்ட் எடுத்துட்டேன். என் மேலே தப்பு இருக்குது. ஸோ நான் ஒன்றும் சொல்லிக்கல. எங்கே கெஃபேயில் மீட் பண்ணுவோம். பொண்ணு இடித்தது ஆரம்பமே அமக்கலமாக போச்சுங்க. சரி, டீ குடிச்சிட்டே பேசுவோன்னு சொல்லிட்டு ப்ரோவை டீ கடை கூட்டினுட்டு கொஞ்சம் பேசிவிட்டு நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க. பேசுகிறது ஏன் போகலன்னா, எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க கேமரா ஆப்போசிட்லேருந்து. இப்போ நான் ஹெல்மெட்டை கழிச்சு வச்சு எடுத்து அது ஆகாத காரியம். ஸோ பேசிவிட்டு என்ன பேசினன்றதை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ப்ரோவை பார்த்து ஒரு மணி நேரம் பேசிட்டாங்க. ஆக்சுவலாக ப்ரோ டைம் வந்துட்டு நான் வந்து பார்த்து 1 o'clock வந்தேன். 2:11 ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக நல்லா பேசிட்டு ஏன் பேசுகிறது நான் வீடியோ எடுக்கலாம் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு இது இல்லை. ப்ரோ வராரு பாருங்கள். நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடுக்காது ப்ரோ ஓட்டுறேன்னு. எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருக்கா? பவர் நல்லா இருக்குதுல்ல? சர்வீஸ் பண்ணோம் ப்ரோ ஃபுல்லாக. இந்த வீக் தான் பண்ணோம் ஃபுல்லாக. கொஞ்சம் வாட்டர் வாஷ்லேருந்து எல்லாமே பண்ணோம். இதுதான் ஆக்சுவலாக வந்து அந்த இது எடுத்துடுறேன் நான். இது எடுத்துட்டா செட்டு ரிமூவ் ஆகிடுது. ரிமூவ் ஆகிடுது. அந்த பின்னாடி இது போடுறோம்ல லக்கி இது. இந்த இடத்துல வந்து போர்ட்டபிள் தான். வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லை எடுத்துக்கலாம். இது லூஸ் பண்ணி இது வந்துடுது. 2 நெட்டு தான். 1 2 3 இந்த 3 நெட்டு எடுத்துட்டா போட்டுடலாம். முன்னாடி போயிடுங்க. ஏன் ப்ரோ கிளச்சு லூஸாக இருக்கா? டோரேமானை ஓட்ட போகிறோம் நம்ம ப்ரோட டோரேமான். ஆக்சுவலாக ப்ரோ இது கிளச் லெவல் வந்துட்டு ரொம்ப லூஸாக இருக்குது. ஃபுல் கிளச்சு வைக்கல, ஆஃப் கிளச்சு, ஃபுல் கிளச் இது நடுவில் வச்சுட்டுருக்காரு ப்ரோ. ப்ரோ முன்னாடியே ஒரு வீலிங் தூக்கிட்டோம் சும்மா இது பம்பப் பண்ணுற மாதிரி. என்ன நினச்சாரு இன்னும் நினச்சிருக்க மாட்டார். நம்ம ப்ரோ தான். போலீஸ்காரன் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹெவி ஃபைட்டிங்க, ஸ்ட்ரீட் ஃபைட்டு. இவன் அவன் அடிக்கிறான். போலீஸ்காரங்களே வந்துட்டாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் நடந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இல்லை ஒன்றும் தூக்கல நான் அது கரெக்டாக. நான் அதில் தூக்கியிருந்தேன் ப்ரோ. நல்லா இருக்குல்ல? இது ஆஃப் கிளச் வச்சுருக்கீங்களா? நார்மலா? நீங்கள் இதில் ஃபுல் கிளச் ஆஃப் கிளச் இருக்கு. இதில் நீங்கள் ஆஃப் கிளச் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது இப்போ வந்துட்டு ஃபுல்லில் இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் பவராக இருக்குது வண்டி. இது V3-யா? நல்லா இருக்கு. உங்கள் டோரேமான் சூப்பர். பிளாக்கி போலீஸ்காரன் பாருங்க கூப்பிட்டாங்க. அவங்க தான் பெரிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட். வந்துட்டுக்கிறாங்க. சரி ப்ரோ பார்க்கலாம்.
வந்து பார்க்கலாம். சரி ப்ரோ, நம்ம அந்த சொன்னல நம்ம அந்த ரைடு இன்னும் ரிவீல் பண்ணல நான் எதுவுமே, நான் போகும்போது ப்ரீசஸ் பண்ணேன். சரி ப்ரோ, பத்திரம். பாய். ப்ரோ பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ? 20யா? தேங்க்ஸ் ப்ரோ, அவ்வளோ கிலோமீட்டர் பார்க்குறது வந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஆ, நம்ம மீட் பண்ணலாம் அப்போ ஏதாச்சும். சரி ப்ரோ, வரோம். பாய் ப்ரோ. பாய். ப்ரோ பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட பேசணும், நிறையா பேசினவங்க, சரியா காமெடியாக பேசணும் சில டைமு, நல்லா பேசணும். நல்லா ப்ரோ, நல்ல டைப் தாங்க. ஆக்சுவலாக ஒரு 20 கிலோமீட்டர், லிட்ரலாக 20 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்காரு நம்மளை பார்க்க. ஒரு 1 ஹவர் முன்னாடியே கிளம்பி, நம்ம ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி தான் கிளம்பணும். அவர் வந்துட்டு அபூர்வத்துலேருந்து பார்க்க வந்திருக்காருங்க. ரொம்ப பெரிய மனசுங்க அவருக்கு. நான் நினச்சது வேறு, பட் அவர் கேரக்டர் வேறு. ஸோ இதுதான் எல்லா இதுலேயும் நம்ம ஒரு விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா அதுவாகவே அவங்க கேரக்டர் நினச்சிடக்கூடாது. அவங்களுக்குள்ளேயும் சில இல்லை பல அவங்களுக்குள்ளேயும் பல நல்ல உள்ளங்கள் இருக்குன்றது ப்ரோ இப்போ தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ we have talk about that ride soon. நம்ம போகிறோங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்படா அந்த 6ஆம் தேதி வரும்ன்றது. நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக 5ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தோம். ப்ரோ நீங்கள் வந்துட்டு மும்பைலேருந்து ஒரு நாள் மும்பைலேருந்து வரீங்க, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் அவசரமே இல்லை, நம்ம 6ஆம் தேதி கிளம்பலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேசஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த பிளேஸ் ஒன்றும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் தர பிளேஸ் இல்லை. இதில் என்ன இன்னொரு எக்ஸைட்மெண்ட்னா, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒன்றா பண்ண போகிறதா எக்ஸைட்மெண்ட். இத்தனை நாளாக வந்துட்டு நீங்கள் எனக்கு தனியாக பார்த்துருப்பீங்க, அதாவது என் மூஞ்சியை பார்த்து சலிச்சிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோ வரதுனால நல்லா இருக்கும், ஒரே ஃபீல்டில் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறோம், யாராவது கூப்பிட்டு போகிறோன்னா தூங்குறது, பின்னாடி உட்காந்துன்னு இல்லை பேசுறது, டே நான் வ்ளாக் பண்ணுங்கடா, பேசாதரா, 18+ வேர்ட்ஸ் பேசாதரா, கெட்ட வார்த்தை பேசாதரா, நான் வ்ளாக் போயின்னுக்குதுரா ஆக்சுவலாக அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஹெசிடேஷன் இருக்குங்க. இன்னொன்று நிறைய வந்துட்டு டிஸ்கரேஜ் தான். என்னென்னா, நீ என்னடா டிடிஎஃபா, நீ என்ன சரியா, நீ வந்துட்டு அவ்வளோ சீன் போடுற, பேசக்கூடாது, டேய் டிடிஎஃப் மாதிரியோ செரி மாதிரியோ வந்துட்டு ஆகணும்னு என்றைக்கும் நினச்சதே இல்லை. நான் என்ன மாதிரி ஆகணும் தான் நினச்சிருக்கேன் நிறைய தாட்டி. அந்த அளவுக்கு பீக் டச் பண்ணணுன்னு தான் நான் நினச்சிருக்கேன், தவிர நான் அவங்கள மாதிரியே எதுவும் பண்ணணும்லாம் நினைக்கிறது இல்லைடா. எப்போவுமே சொல்லிட்டு பேசி அவங்கள நம்ம வந்துட்டு சமாளித்து வரத்துக்குள்ளே ஐயோ நம்மளே ஒரு சோகத்தில் இருப்போங்க அந்த ரைட்டில். ஆனால் இவங்க பண்ணுறது பார்த்தா பெரும் சோகம், பெரும் நஷ்டம் ஆகிடும். என்ன பண்ணுறாரு இவர்? தண்ணி லாரி இங்கே பெங்களூரில் பெரிய டென்ஷனுங்க. எங்கே பாரு அது ஏன் தண்ணி லாரி வருது, ஏன் தண்ணி இருக்குது இல்லையா, இங்கே தண்ணி தனியாக பிடிக்கிறாங்க, அது என்னன்னே தெரில. ஆனால் நிறைய தண்ணி லாரிங்க பெங்களூரில். எங்கே நான் இருக்கிற வீட்டில் கூட வந்துட்டு மோட்ரு இருக்குது, ஆனால் தண்ணி லாரி வருது, அது என்னன்னே தெரிலங்க. ஒருவேளை காவேரி தண்ணி செப்பரேட், இந்த தண்ணி செப்பரேட்டோ. அவ்வளோதாங்க இந்த விளாக் ப்ரோ. பார்த்தாச்சு, மீட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் பேசியாச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பண்ணணுங்க. நான் ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு வந்துட்டு சர்வீஸ் அப்டேட்டுங்க. ஆக்சுவலாக சர்வீஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப கண்டம் ஆகிடுச்சுங்க வண்டி. அதனால் வந்துட்டு சர்வீஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு ஆயில் வாங்கிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஷார்ட்ஸில் போடுறேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். சர்வீஸ்க்கு வந்துட்டு வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பண்ண மாட்டேங்க. பார்க்கலாம், எனக்கு வந்துட்டு அப்போ என்ன தோணுதோ அதுதான். ஸோ சர்வீஸ்க்கு என்னென்ன வாங்குகிறேன், நான் என்னென்ன வந்துட்டு யூஸ் பண்ணுறேன், என்னோடய ரிவ்யூ எப்படி இது யூஸ் பண்ணிட்டு அதுலேயும் ஒரு வீடியோ இல்லை ஷார்ட்ஸ் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வரும். ஷார்ட்ஸ் கம்பல்சரி, வீடியோ டவுட்டு தான். ஸோ பார்ப்போம் வீடியோ எடுக்க முடியுதான்னு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ ப்ரோ. பார்க்குறது தான் இந்த வீடியோவே. ஸோ மீன்வேல அவளை பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். எத்தனை தடிடா அதே சொல்லுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னொன்று நான் சொல்லுங்க, நம்ம ரீசெண்டாக வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரு குட்டி பேர் வச்சுருந்தோம், சர்நேம், பெட் நேம் வச்சுருந்தோம். அதாவது இயூஎன்கேன்னு அது வந்துட்டு யுஎன்கே அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க.
அந்த மாதிரி சொல்கிறான் இந்த மாதிரி சொல்கிறான்னு. பட் நான் EUNK தான் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிற இது வரைக்கும். அதுதான் என்னோடய பெட் நேம் என் சேனல். இது வரைக்கும் நான் வந்துட்டு EUNK இருந்தாலும் யுவன்னா அவரை வந்துடுது இல்லை சிங்கரை யாரையும் பார்த்து என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்க. யார் எதை பார்த்தும் வந்துட்டு காப்பி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஒரு பொண்ணு இடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்தவொடனே ஒரு பொண்ணு இடிச்சிட்டாங்க என்ன, அது ஒரு பார்த்துருப்பேன். அந்த வீடியோ கிளிப்பும் போடுறேன், அந்த வீடியோவில் கவர் ஆகிடும். இன்னொன்று என்னென்னா, அங்கே அது சண்டை நடந்துச்சுங்க. நான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணேன், நான் ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குதுன்னு தெரியலங்க, அதை போட்டு கீழே உடச்சி என்ன ஆச்சு, அந்த இது எனக்கு குத்தி இங்கே பாருங்கள் ரத்தம் குத்தி உடம்பெல்லாம் ரத்தம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. காலில் ஒரு ரத்தம் வந்துடுச்சு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, பேட் வைப்ஸாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் வந்துட்டு எல்லா தப்பும் நம்ம தான் பண்ணது. ஸோ இதுதான் பேட் வைப்ஸாக அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பட் உள்ள பயம் இருக்குது. ஏன் நம்ம நல்லா நடக்கிறது ஃபுல்லாகவே கெட்டது தானே. ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் எனக்கு மைண்ட் செட்டு. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பயம். மற்றபடி வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வேடிக்கை பார்த்துருந்தோம், கால் தவறி கிளாஸ் வந்துடுச்சு. அவர் இந்த ப்ரோ டக்குன்னு கூப்பிட்டாரு ரைட் சைட்லேருந்து, நம்ம டக்குன்னு வந்துட்டோம். ஒரு பொண்ணு வந்து இடிச்சிட்டாங்க. இவ்வளோ தான் மிஸ்டேக், ஃபுல்லாக நம்ம மேலே தான் இருக்குது. ஸோ நம்ம இது விதியை தப்பு சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம சரி பண்ணிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இது இவ்வளோ தான். நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனும் வந்துட்டு ஒரு மாரல் ஸ்டோரியாக முடியுது பார்த்தீங்களா. அப்படி தான் ஒருத்தரை மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணி நம்ம ஒரு கேரக்டரை அசாசினேட் பண்ணியிருப்போம். அவங்கள பார்த்து பேசினா எல்லா இதுவும் முடிஞ்சிடும், எல்லா பிரச்சனையும். பட் வந்துட்டு நம்ம அதை பண்ண மாட்டோம். அதை தவிர வந்துட்டு கெட்டதாகவே நினச்சி, அது மீன்ஸ் நெகட்டிவாக நினச்சின்னு இருப்போம். ஸோ நெகட்டிவாக நினைக்க வேணாம். எந்த விஷயத்தும் ஆராய்ந்து பார்க்கணுன்றதில் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ரூம் போகிறோம். இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரோ பார்த்தா ப்ரோ ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து ரொம்பவே எனக்கு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப தேங்கிங்காக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு மேலே பண்ணுற வீடியோலாம் ஒன்றா பண்ணுவோம், சூப்பராக பண்ணுவோம், ராக் பண்ணுவோம். அடுத்த ஒரு காம்போவில் நல்ல காம்போ செட்டாக நம்ம மோட்டோ விலாகிங்கில் நம்ம வருவோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த 6 monthsக்குள்ளே நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம் நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் அவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்தது ரொம்ப தேங்க்யூ, லவ் யூ ப்ரோ. சரிங்க, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸ்டே டியூன்ட்.